பாண்டியன் ஸ்டோர் சீரியலில் அடுத்து வர எபிசோடில் நம்ம செந்தில் இருந்துட்டு பாண்டியன் கிட்ட சரவணன் பற்றின எல்லா விஷயத்தையும் சொல்கிறாங்க. அதனால தான் அவன் ரொம்ப கோவப்பட்டுட்ருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு செந்தில் சொல்லிட்டு இருக்காரு. அதுக்கடுத்து தான் இந்த பக்கம் குமாரோட கல்யாணம் ரொம்பவே பரபரப்பாக போயிட்டுருக்கு. நல்லா பேச வந்த பழனி கிட்ட போயிட்டு தேவையில்லாமல் பிரச்சனையை பண்ணி வைக்கிறாரு. பிரச்சனையை முடிச்சோன்னா பார்த்தீங்கன்னா, இனிமேல் என் பக்கமே நீங்கள் வந்துடாதீங்க, மாப்பிள்ளை சொல்லிட்டு வந்தீங்கன்னா நடக்கிறதே வேற அப்படின்னு சொல்லிட்டு பழனியை பிடிச்சி கீழே தள்ளி விட்டுறாங்க. அங்கே இருக்கிறவங்க எல்லாருமே, என்னப்பா நீ இப்படியெல்லாம் நடந்துட்டுருக்க, உனக்கு பிடிக்கலைன்னா அந்த இடத்துல நாங்கள் யாரும் பொண்ணு எடுக்கக்கூடாதா, தேவையில்லாமல் இங்கே பிரச்சனை பண்ணிகிட்டு இருக்காது, அதுக்கப்புறம் உண்டு இல்லைன்னு ஆக்கிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா சொந்தக்காரங்களும் ஒன்றா சேர்ந்துக்கிறாங்க. பாண்டியன் இருந்துட்டு அவன் செஞ்சது ரொம்ப பெரிய தப்பு தான், அதுக்காக நாங்கள் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு பாண்டியன் அவங்க எல்லாருக்கிட்டையும் மன்னிப்பு கேட்குறாங்க. முக்கியமாக நம்ம பழனிக்கிட்ட கேட்குறாங்க. ஐயோ என்ன மச்சான், நீங்கள் வேறு இப்படி பெரிய பெரிய வார்த்தைலாம் சொல்லிக்கிட்டு இருக்கீங்க, அவனோட கஷ்டம் எனக்கு புரியுது மச்சான் அப்படின்னு சொல்லிட்டு பழனி ஒரு பக்கம் சொல்லிட்டு இருக்காரு. அதுக்கடுத்து தான் பார்த்தீங்கன்னா, டே சரவணா, உனக்கு என்ன தாண்டா பிரச்சனை பா, என் வாழ்க்கை சீரழிஞ்சு போச்சுப்பா, எனக்கு நடந்த மாதிரி அவனுக்கு நடக்கக்கூடாது, நான் அவ்வளோ தூரம் படித்து சொல்லிகிட்ருக்கேன், ஆனால் எல்லாரும் அந்த கல்யாண ஏற்பாடை பண்ணிக்கிட்டே இருக்காங்க. அப்படின்னா நான் சொல்கிறது எதுவுமே இவங்க காதில் விழுகவே இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு மயக்கம் போட்டு கீழே விழுந்துடுறாங்க. சரவணனுக்கு என்னாச்சோ ஏதாச்சோன்னு சொல்லிட்டு எல்லாருமே பதறி அடிச்சுக்கிட்டு ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிகிட்டு போகிறாங்க. அதோடு இன்னைக்கான பிரம்ம முடிச்சிருக்காங்க.